ஹாய் மக்களே, இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் ஃபர்ஸ்ட் vlog. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து மணாலிக்கு தான் வந்திருக்கோம். மார்னிங்கே ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இது சோலாங் வேலி இங்கே தான் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்? மேகி. ஒரு மேகி அண்ட் பிரெட் ஆம்லேட் 50 + 50 100. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சோலாங் வேலிக்கு இயர்லியாகவே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஸ்கூட்டி வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருந்தோம். இங்கே நிறைய ரெண்டல் ஷோரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கார் அண்ட் பைக் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். நாங்கள் வந்து ஸ்கூட்டி தான் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருந்தோம். இந்த ஸ்கூட்டியை தான் நாங்கள் வந்து 1000 rupeesக்கு வந்து 1 day ரெண்ட்டுக்கு வந்து எடுத்துருந்தோம். ரேட் வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து எடுங்க. ஏன்னா எல்லா வண்டியும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்காது. சரிங்களா? போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்னோ காஸ்டியூம்ஸ் ரெண்டல் ஷாப்பும் ரெஸ்டாரண்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். நாங்கள் ஸ்னோ ட்ரெஸ் வந்து வேலைக்கிட்ட போயிட்டு வாங்கிக்கலான்னு விட்டுட்டோம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே கேட்ட கடையிலலாம் வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக தாங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சாப்பிடாமல் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜிப்லைன் லவர்னால் கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்பாட் இது தாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே லாங் ட்ராவல், ஷார்ட் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஜிப்லைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, அது எல்லாமே ஜிப்லைன் தான். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு முடிச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிப்லைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த வியூ எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. இல்லை தேவா, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வியூ. எனக்கு இந்த பிரிட்ஜ் நான் இது வரைக்கும் நிறைய போஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்க, டேரெக்டாக வந்து பார்க்குறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பேச முடியல, ரொம்ப குளிராக தான் இருக்குது. ஸ்னோஃபாலில் ரொம்ப ஃபீல் பண்ணோம். பட் ஸ்னோஃபாலாக இருந்தால் இங்கே படுத்துருவோம். ஏன்னா அந்தளவுக்கு குளிராக தான் இருக்குது. நான் சொன்னல அந்த ரிவர் இதுதான் கிளியராக தெரியுதா. ஸோ நம்ம உள்ளே வந்ததுலேருந்து இந்த ரிவர் நம்மளை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ரிவரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். செம்மையாக இருக்குது. சீரியஸாக நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் லவர்னா சத்தியமாக இந்த ஸ்பாட்டில் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வேறு லெவலில் சூப்பராக. தென் அப்படியே போகிற வழியில் நாங்கள் வந்து ஜிப்லைன் அட்வென்ச்சர் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து நெகோஷியேட்லாம் பண்ணி ஓவராலாக அப் அண்ட் டவுன் சேர்த்து 800 வந்து எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஜிப்லைன் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஹைட்டில் இருந்து கீழே பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சோலாங் வேலி வந்து எங்களால் போக முடியல. பிகாஸ் அங்கே வந்து ஸ்னோவே இல்லை நாங்கள் போன டைமில். அதனால் அங்கே எந்த அட்வென்ச்சரையும் எங்களால் வந்துட்டு பண்ண முடியல. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு அடல் டனல் கிளம்பி போயிட்டோம். அடல் டனல் போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம குளிருங்க. எங்களால் பைக் ஓட்டவே முடியல, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டு போகலான்னு ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். காலை சாப்பாடு மேகியும் பிரெட் ஆம்லெட் மட்டும் முடிச்சிட்டாங்க. மதியம் சாப்பிடலாம் நினச்சா மோமோஸ், அதே மேகி அதே பிரெட் ஆம்லெட், இதை மட்டும் தாங்க கிடைக்குது. வேறு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இந்த குளிருக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. பட் நல்லா இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சாமி. பார்க்குறீங்களா எங்கே உட்காந்துட்டு இருக்குன்னு முடியல. அதான் இன்னும் போக போக இன்னும் குளிராக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வண்டியில் வாங்க. அவனால் ஓட்டவே முடியல. ஓட்டவே முடியாது. நீங்கள் கார்லேயே வந்து